வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விஜயனுடைய பாதுகாவலர் யார் அவரு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து கூடவே இருக்கக்கூடிய விஜய் வீட்டுல இருந்து கிளம்பி பிரச்சாரத்துக்கு போறதுல இருந்து திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய மித்த பாதுகாவலரை விட இவர் ஒரு முக்கியமானவரா தெரிகிறாரு. விஜயனுடைய ரசிகரையும் இவர் கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே மத்திய அரசு பாத்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. அப்படி இருந்து விஜய் தனிப்பட்ட முறையில பாதுகாவலர் வச்சிருக்காங்க. அப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதுகாவலர்களை ரொம்ப முக்கியமானவர் நயீம் மூஷா. இவரோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா கேரளா. இந்த நயீம் மூஷா அவர்கள் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா டெவலப் பண்ணி முக்கியமானவங்களுக்கு எஸ்கார்டா போறது அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அதனால அவருடைய நண்பர் துபாய்க்கு கூப்பிட்டுருக்காங்க. துபாயில போய் அவருக்கு எஸ்கார்டா போயிருக்காங்க. அங்க போய் அந்த எஸ்கார்டு போகும்போது நம்ம ஏன் இந்த தொழிலை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கேயே ஒரு கம்பெனி அவர் சொந்தமா ஆரம்பிச்சு அங்கே முக்கியமான விஐபிகளுக்கு எஸ்கார்டா போறது அந்த மாதிரி இதுகளுக்கு இவரோட குழு தான் போயிருக்காங்க. பாதுகாப்பா போவாங்களாம். துபாய் அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய முக்கியமான விஐபிகளா இருக்கட்டும், மிகப்பெரிய விழாக்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவங்க கம்பெனில இருந்து தான் எஸ்கார்டு போவாங்களாம். இப்ப தமிழ்நாட்டிலையும் அதை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக சென்னையில பாத்தீங்கன்னா அவருடைய கம்பெனியை ஓபன் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்துதான் விஜய்க்கு பாதுகாவலர் இவர் வந்திருக்காரு. விஜயோட தீவிர ரசிகரும் கூட இவர். தமிழ்நாட்டிலையும் முக்கியமான ஹீரோக்களா இருக்கட்டும், விஐபிகளா இருந்தாலும் T20 மேட்சுகளையும் இவரோட கம்பெனில இருந்து தான் பவுன்சர்கள் போறாங்க. விஜயனுடைய தீவிர ரசிகரான நயீம் மூஷா அவர்கள், அண்ணே உங்களுக்கு பாதுகாப்பா நானே வரேன் அப்படின்னு களமிறங்கியிருக்காரு. விஜய் அவர்கள் செல்லக்கூடிய பிரச்சாரமா இருக்கட்டும், முக்கியமான விஐபிகளுடைய விசேஷங்களா இருக்கட்டும், எங்க போனாலும் அவர் கூடவே இருக்கக்கூடிய முக்கியமான நபரா இருக்காரு. இவரை மீறி இவர் நிழல கூட விஜயனுடைய நிழல கூட தொட முடியாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறவர் தான் நயீம் மூஷா அவர்கள். விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது விஜயனுடைய ரசிகர்கள் மனதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பார்க்கக்கூடிய இடங்களை விஜய் கவனிக்காட்டா கூட விஜயை கூப்பிட்டு ஆனா அங்க பாருங்க அப்படின்னு கையை காமிச்சு ரசிகர்களை குசிப்படுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகரும் கூட. அவரோட வேலையில எப்பவும் ஒரு சின்சியரா இருக்கக்கூடிய மனிதர் கூட. இந்த மனுஷன் சிரிச்சே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி சின்சியரா இருக்கக்கூடிய மனிதரை கடைசியா நடந்த ஒரு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் ஒரு செவனப்பாட்டுல பிடிச்சி கேட்ச் எப்படி அப்படின்னவன ஒரு பொன் சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. அந்த இடத்துல விஜயுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் கவர்ந்துருத்தாரு அவரு. இப்படிப்பட்ட இந்த பாதுகாவலர் சர்வதேச பாதுகாவலரும் விஜய் அண்ணனுக்கு ஒரு சிறந்த பாதுகாவலருமான இவரை எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.